அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது பொதுவாவே பிள்ளைங்களுக்கு லீவ் இருந்தா வந்து எங்களுக்கு லீவ் இருக்காது. எங்களுக்கு லீவ் இருந்தா பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்காது. கொஞ்ச நாளாவே வந்து நாகர்கோவில்ல வந்து நல்லா மழை தான் பெஞ்சுட்டு இருக்கு. நல்லா மழை பெய்யட்டாலும் அடிக்கடி வந்து மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு. எங்கேயாவது நம்ம போகணும்னு பரப்பி நம்ம உட்காந்தோம்னா என்ன செஞ்சிரும்? மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். அதனால நாங்க அந்த இடத்துக்கு போகல. அப்படியே இந்த லீவு முழுக்கமே எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப இடம் போ முடியல. அதனால நம்ம நாகர்கோவிலவே போயிட்டு வரலாம், பிள்ளைங்கள கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செடியெல்லாம் வந்து நம்ம பாட்டுக்கு போவோம் இல்லையா? அங்க இருக்கு ஏதாவது வீட்ல நிக்கும். அங்க கேட்டு எடுத்து அந்த எடுத்துட்டு வரக்கூடிய செடி தான். அதெல்லாம் இப்ப பூக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, "சிஸ்டர் செடி எடுத்துட்டு போறீங்களே, பூத்தா வீடியோ போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா வீட்ல வந்து எடுத்துட்டு வந்த செடி எல்லாமே எங்க வீட்ல பூத்துருச்சு. சூப்பரா பூத்துருச்சு. பால்சம் செடின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. அப்படி நாங்க சொல்லுவோம். அது இன்னைக்கு 2 வகையா நான் வாங்கிட்டு வந்தேன். 2 வகையுமே இன்னைக்கு சூப்பரா பூத்திருந்து, மழை பெஞ்சா மட்டும் தான் அழகா செடியெல்லாம் வளர்ந்து சூப்பரா பூக்குது. இல்லாட்டி நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊத்துனாலும் அந்த செடி வளரவே மாட்டேங்குது. இந்த மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அதில செடியெல்லாம் சூப்பரா பூக்க ஆரம்பிச்சு, இந்த மஞ்ச பூ எல்லாமே அழகா பூத்துட்டுருந்து. சரி நம்ம இதே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது அழகா தான் இருந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நாகர்கோவில்ல வந்து ஒரு பார்க் இருக்கு. டைனோசர் பார்க். டைனோசர் இருக்கதுனால டைனோசர் பார்க்குன்னு சொல்லுவோம். ஆனா, அந்த பார்க்குடைய பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நம்ம அங்கேயே நம்ம சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிள்ளைங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். அது என்னன்னா, போக வழியிலே எங்க அம்மா, தம்பி பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போணும். சின்ன பிள்ளைங்க பொதுவா பார்க்னா நல்லா விளையாடுவாங்க இல்லையா? அதுக்காக அப்படியே கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் நாங்க இன்னைக்கு நாகர்கோவில் வந்துட்டோம். இதுதான் அந்த பார்க்கு. டைனோசர் இருக்கு பார்த்தீங்களா? டைனோசர் இருக்கிறதுனால டைனோசர் பார்க்ன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆனா அதில ஏதோ எழுதியிருக்கு. இன்னைக்கு நாங்க வந்துட்டோம். டிக்கெட்லாம் உள்ள கிடையாது. கார் பார்க்கிங் பண்ண மட்டும் தான் வாங்குனாங்க ரூபா. இல்லாம பார்க் உள்ள சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் ஃப்ரீ தான். வந்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா சுத்தி பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு உள்ள போயாச்சு. சரி நம்ம இன்னைக்கு உள்ள போய் பிள்ளைங்க கூட விளையாடுறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யார்? பாய் ஹாய் சொல்லு. Hi. ஹாய். ஹாய் சொல். சரி ஹாய் சொல். Hi. நாங்களுமே அப்படிதான் நினைச்சு போனோம். உள்ளாடி போனோனே எல்லாமே ஃப்ரீ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. இதான் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் வந்து காசு குடுத்தா தான் விளையாட முடியும். இதெல்லாம் காசு வாங்கிட்டு தான் பிள்ளைங்கள உட்கார வைக்கிறாங்க. இந்த ஜம்ப் பண்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து காசு தான். காசு குடுத்துட்டு தான் வந்து பிள்ளைங்க விளையாடுறாங்க. இதெல்லாம் இங்க ஃப்ரீ கிடையாது. அப்படியே பிள்ளைங்கள கூட்டிட்டு ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு ஒரு நல்ல இடம். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்க் தானே, நாகர்கோவில் பார்க் தானேன்னு கேட்டிருந்தாங்க. ஆமா, என்ன ஒரு இடமும் போ முடியல. சரி அப்ப இங்கேயாவது வருவோம். மழைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் இடம்லாம் போக முடியல. சரி இங்கேயாவது பிள்ளைங்கள கூட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம்.
இனி மீதி வீடியோ வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரே வீடியோல எல்லாம் எடிட் பண்ண முடியல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மீதி இருக்கிற வீடியோ வரும் பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.